So I want you to turn to கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா, அங்க பால் gives an instruction to the church of கொலேசில இருக்கிற திருச்சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். இட்ஸ் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறத அங்க அங்க ஒரு பியூட்டிஃபுல்லி த்ரூ த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இட் இஸ் ரிட்டன். கொலேசி 2ஆம் அதிகாரம், அது இங்கிலீஷ்ல 5-6 வசனம் இருக்கும். தமிழ்ல 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இப்படி எழுதப்பட்டு இருக்கும். நீங்கள் ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. This is இந்த வேர்ட் என்ன இருக்குதுங்க? This is a lifestyle, ஒரு கிறிஸ்டியனோடைய லைஃப் ஸ்டைல். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா we are all children of God Almighty. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வழியாக உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஜூம் வழியா இணைந்து நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறாரு. இட்ஸ் நாட் an ordinary event or ordinary time, ordinary thing that you and I, நீங்களும் நானும் வெவ்வேறு இடத்திலிருந்து இந்த பரலோக தேவனை, the invisible God தேவனை காணாமலே விசுவாசித்து நம்பிக்கையோட நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் நாம ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். we have been praying, we have been continuously praying. Amen. Hallelujah. I thank God. சோர்ந்து போகாம ஜெபிக்கிற கிருபையை தேவன் கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படியாப்பட்டவர்களுடைய இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல தேவன் எப்படி கிறிஸ்டியன் லைஃப் இருக்கணும்? இன்னைக்கு டுடே the world is watching you and me. உங்களையும் என்னையும் இந்த உலகம் எப்படி பாத்துக்குதுங்க? உத்து கவனித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உத்து கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த பிகினிங் ஆஃப் கிறிஸ்டியன், இந்த கிறிஸ்துவத்துடைய ஆரம்ப காலம் இருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ மச் அபவுட் த திங்ஸ். இந்த உலகத்தின் பல கோடிகள்ல நடந்த பெரிய பெரிய மாற்றங்கள். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு அதுக்கு போல ஐ எம் ஜஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள பார்க்கும் போதே இன்னைக்கு பல கோடி மக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு திருச்சபைகள் இருக்கிறது. த ரிமோட்டஸ்ட் ஆஃப் ரிமோட் பிளேஸ்ல கூட இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, somebody who was passionate about God, தேவனை, and they lived that Christian life. Amen. அதை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் வழியாய் இந்த கிறிஸ்துவம், கிரைஸ்ட் was taken to the people and they accepted Christ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வர்ஷிப் சென்டர் ஏதோ ஒன்று உருவானது. பல வீடுகள்ல பல இடத்துல பாத்தீங்கன்னா சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல they are worshiping Christ. இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நடப்பதற்கு காரணம் in spite of so many things. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா there is a persecution பயங்கரமா இருக்கிறது. நாம பர்சிக்யூஷனை பிளேம் பண்ணி வாழுகிற வாழ்க்கைக்கு நம்ம ஆண்டவர் அழைக்கல. Amen. God has called us to live a true Christ kind of life on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போதே அவர் சொன்னார் என்னன்னு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சொல்லுவார், எனக்கு நானே உபத்திரவத்துல போகிறேன். இஃப் ஜீசஸ் அந்த பர்சிக்யூஷன்ல தான், பிகாஸ் ஆஃப் த பர்சிக்யூஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he was crucified on the cross, he was beaten, he was tortured, he was bruised. He shed his blood. அவருடைய ரத்தத்தை பூமியில சிந்த வேண்டிய the holy and righteous God. Amen. பாவம் அறியாத சுத்த கண்ணன் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படியாப்பட்ட மகிமை உள்ள தேவன் மாம்சத்துல இயேசுவாக வந்து he just bled and died on the cross. Amen. அந்த சிலுவை, it became a bloody cross. அந்த சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். Amen. He died because of man's persecution.
அவரை துன்பப்படுத்தினாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. கடைசியில கொன்று போட்டாங்க. அதுதான் உண்மை. And Jesus walked இந்த பூமியில இருக்கும்போது அவர் வேதம் எழுதப்பட்டு இருக்கும். இயேசு சொல்வார், என்னிடத்துல பாவம் உண்டோ என்று. Can anybody tell me that I have been, எனக்குள்ள பாவம் இருக்கிறது யாராகிலும் சொல்ல முடியுமா? So he every day lived whatever God commanded. அவர் சொல்லுவார், யோவான்ல படிச்சீங்கன்னா, என் பிதா காட்டுகிறதை நான் செய்கிறேன், என் பிதா சொல்லுகிறதை நான் சொல்ல. He lived it. யோவான் 4 படிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ஒரு காரியத்தை, என்னுடைய போஜனமே, there is a food for me. அது என்னன்னா, என் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆஃப்டர் கோயிங் த்ரூ இவ்வளோ காரியங்கள் வழியாய் அவர் கடந்து போய் அவர் என்ன பண்றாருங்க? So he showed us a way. இதுதான்ப்பா லைஃப், இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும். ஹல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் பாத்தீங்கன்னா, உலகத்தோட டெட் ஆப்போசிட்டான லைஃப் தான் நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சம்டைம்ஸ் இட்ஸ் கிரேசி. ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. உன்னை 1 மைல் இழுத்து நடந்து வான்னு சொன்னா 2 மைல் அவங்களோட போன்னு சொல்லுவார். திஸ் இஸ் நம்முடைய வாழ்க்கையில, உலகத்துல இட்ஸ் இம்பாசிபிள். ஹூ ஆர் யூ அண்ட் ஹூ ஆம் ஐ? நான் இதுக்கு செய்யணுங்கிற ஒரு கேள்வி வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், லவ், உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவர் என்ன பண்ண, அன்பு கூறு. அதே நேரத்துல உன்னில் நீ அன்பு கூறுறது போல லவ் யுவர் நெய்பர்ஸ், உன் பிறனையும் நீ அன்பு கூற வேண்டும். இதுதான் என்ன பண்ணாங்க, நியாய பிரமாணத்தின் ஹையஸ்ட் பாயிண்ட். இதை செஞ்சினா யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் தி லா ஆஃப் கிரைஸ்ட், யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் எவ்ரி கமாண்ட் ஆஃப் காட் ன்னு சொல்லப்படும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. these are the லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற, வாழ கற்பித்து இருக்கிற, இல்ல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்டியன் லைஃப். இதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. The world is watching over you and me. நாம how do we live? நாம மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நமக்கு சாட்சி. நாம போய் இயேசுவை சொல்லி, இயேசு அறிவிக்கலாம், இயேசுவை பத்தி சொல்லலாம், இயேசுடைய பாடுகளை சொல்லலாம், யூ பிலீவ் ன்னு சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலாம். பட் இஃப் ஐ டோன்ட் லிவ் த கிரைஸ்ட் கைண்ட் ஆஃப் லைஃப், கிறிஸ்து எதிர்பார்க்கிற நமக்கு வரைமுறைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வரைமுறைகளில் நாங்களும் நானும் வாழ முடியும். If we don't live, who will accept Christ? நாமளே சரியில்லைன்னா they will see. உலகத்துல இருக்கிற மக்களும் அப்படிதான் சொல்றாங்க, இவனே சரியில்லை, அவங்க சரியில்லை, அரசாங்கமே சரியில்லை, ஜுடிஷியரி சரியில்லை, சரி போலீஸ் சரியில்லை, நாம எதுக்கு போகணும், எதுக்கு நம்பணும்னு சொல்லி இருக்கிற ஒரு உலகத்துல இருக்கிறோம் நாம. If Christians, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் துன்மார்க்கமா வாழ்வோனா, பொய் பித்தலாட்டத்துல ஈடுபட்டு இருப்போனா, லஞ்சத்துல ஈடுபட்டு இருப்போனா, how will you reflect? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா, நீங்க எப்படி இருக்கணுங்க? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும். when people see you, they should taste Jesus. இயேசுவை பார்க்கணும் உங்க லைஃப் ஸ்டைல்ல. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போகிறேன், இன்னொரு 10 நாள்ல we are going to celebrate Christmas. உலகம் எங்கும் கொண்டாடுவாங்க. அநேக இடத்துல எப்படி கொண்டாடுகிறோங்க? ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரித்த போது அவங்க அந்த நாள்ல ஒரு போர்டு, ஒரு ஆட் வந்தது. இன்னைக்கு இருக்கிறது போல அன்னைக்கு இல்லாம இருந்தது போது, பட் ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, கிறிஸ்தவர்கள் நிமித்தம் எம்ஜிஆர் மரிச்சு போயிருக்கிறாங்க. இந்த 25th வைன் ஸ்டோர் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். திஸ் இஸ் தி இமேஜ். அந்த இமேஜ்ல இருக்கிறோமா? இல்ல, இன் வாட் இமேஜ் we are living on this earth? இது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருது. இட்ஸ் நாட் அபவுட் பலகாரம் கொடுக்கிறது, அதை கொடுக்கிறது, இதை கொடுக்கிறது. அது கொடு. இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் கிவிங், அதை கொடுக்கறத பத்தி எல்லாம் யூ கேன் நாட் குவெஸ்டியன். ஐ எம் நாட் குவெஸ்டியனிங் இட். பட் இங்க ஆண்டவர், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஆர் யூ லிவிங்? எ கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப், கிரைஸ்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஆன் திஸ் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்ற கேள்விதான் நமக்குள்ள ஒரு கேள்வி, குவெஸ்டியனா இருக்கணும். நாம பார்த்து கேட்டுக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ எம் லிவிங்? உலகம் பொய்யும் பித்தலாட்டம், ஹவு டு ஐ லிவ் மை லைஃப்? ஆண்டவர் சொல்றார், யூ கேனாட் பி தட்.
அப்படி ஒரு ஹிப்பாக்ரைட்னு ஆண்டவர் சொல்றாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. மாய்மாலமான வாழ்க்கை வாழ வேணான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப அவர் எப்படி சொல்றாரு, இஃப் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இஃப் யூ ஹவ் received Christ, நீங்க ரட்சிக்கப்பட்ட, நீங்க பெருமை பாராட்டுவீங்கன்னா, if you speak in tongues, if you say I am a man and women of the Holy Ghost, led by the Holy Ghost, I go to a spirit filled church, நீங்க எந்த சபைக்கு போறீங்க அதெல்லாம் கேளு. if you are living, ஆண்டவரா இங்க என்ன பைபிள் என்ன கத்து கொடுக்குதுங்க, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, the day when you listen the gospel, அவரை ஏற்றுக்கொண்டபடியே எப்படி இருக்கணுமா, your everyday life எப்படி இருக்கணுங்க, அவருக்குள் வேர்கொண்டவர்களாக. you should get rooted in Christ. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க, கிறிஸ்துக்குள் வேர்கொண்டு இருக்கணும். your life should be எப்படிங்க, it should அப்படி அவருக்குள்ள வேர்கொண்டு இருக்கணும். amen, hallelujah. அவரோட இணைக்கப்பட்டு இருக்கணும். every moment of your life, every cell, every tissue, everything of your life should be connected with Jesus. there is nothing உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு இல்லாதது ஒரு இடம் கூட இருக்க கூடாது. everything. யோசிச்சு பாருங்க, ஒரு மரம், ஒரு செடியை நடுறீங்க, அது வேர் வளர்ந்தது, வேறு கொண்ட பிறகு அந்த வேர் எங்கெல்லாம் போகிறதோ அந்த வேருக்குள்ள இருக்கிற அத்தனை சாராம்சம் எங்க இருக்கணும்னா, அந்த மேல வெளியே காணப்படுகிற செடியில, அந்த இலைகள்ல, அதனுடைய எல்லா பாகத்திலையும் the source, அந்த வேருக்குள்ள இருக்கிற சத்துவமோ அது அந்த வெளியில இருக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையா வாழ்வோம், வேர் கொண்டு இருப்போமானால் we will reflect Jesus Christ on this earth. I pray in the Christmas காலத்துல, let us make a choice to the world. joy to the world ன்னு சொல்ற பாடுறது இல்ல. let us reflect to the world Christ likeness, Christ centeredness. let the world see Christ in us. ஹalleluya. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடக்கிற, அவருக்குள் நடந்து கொண்டு. ஹalleluya. ஒரு கட்டம் வரணும். பவுல் சொல்லுகிறார், பவுல் என்ன சொல்றாருங்க, நான் அல்ல, கிறிஸ்துவினில் வாழ்கிறார். no more I, it Christ lives in me. கிறிஸ்து என்னுடைய ஜீவன் சொல்வார். சாவு எனக்கு ஆதாயம். I am crucified with Christ. நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. பைபிள் இஸ் நாட் ஏதோ ஒரு புக் ஏதோ எழுதப்பட்டு இருக்கு, நான் படிச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிறதுல. God wants இந்த 2025 முடிவுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இதை கொடுப்பாராக, நமக்கு கிருபை செய்வாராக. இனி வரப்போற நாட்கள்ல may we live this Christ-centered life. கிறிஸ்துவை போல இயேசு இப்படி பூமியில வாழ்ந்தார், அது போல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. Hallelujah. May the Spirit of God empower you. அவர் மேல, hallelujah, யோசிச்சு பாருங்க, ஏற்றுக்கொண்டபடியே, as you received Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம், ஆதியில இருந்த அன்பு, அதுதாங்க. as we growing in the love, do you love God more than anything in your life? Hallelujah. நேற்று தினத்துல you showered your love so much on us. நான் எதிர்பார்க்கல. Hallelujah. I just want to glorify God. So my team, என்னோட இருக்கிறவங்களுடைய, I told them, இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன், only these things. When you came, we all glorified. நான் ஒருத்தர் இல்ல, everybody had that same desire. We glorified God. Amen. Hallelujah. So இனி கர்த்தர் அதுதான் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புறாரு. அவருக்குள் வேர் கொண்டு கிரைஸ்ட், அவரு, நீங்களும் நான் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. every day, every moment of life, you and Christ,
Christ and me. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாஞ்சை என்ன சொல்லுங்க? யோவான் 14 வாசிக்கிறோம். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Jesus doesn't want to lose you. அவர் உங்களை பிரிந்து வாழுகிற அவருக்கு எண்ணம் கூட கிடையாது. He wants to always be with us. நம்மோட இருக்கணும். அதான் சொல்ற, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். Amazing. இதெல்லாம் நீங்க படிக்கும் போது, if God's desire is that he doesn't want to leave us, he doesn't want to just be separated from us, he wants to get united. நீங்களும் நானும் அவரோடு இணைந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புவார்னா, how much should be our desire? நாம perfect இல்ல. Hallelujah. நாம perfect இல்ல. Every day you make a choice, deliberate choice to serve him, to love him, to just get united. Hallelujah. Every day you can just start with this prayer. Hallelujah. I just need you, Jesus. நீங்க ஆரம்பிக்கலாம். Allow Jesus to get involved in every day. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில உங்களோடு அவர் இணைந்து கொள்ளட்டும். Let him become part of your life. அதுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, if that அத ஒரு சாய்ஸா, ஒரு முடிவா நீங்க எடுப்பீங்கன்னா, I believe you will have a wonderful future designed and planned by God. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது எல்லாம் அவர் வழி, அவர் முகாந்தரமாக நமக்கு நிச்சயமாக அருளுவது அதிக நிச்சயம். May God bless you. God be with you.